ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைங்க 2 பேரும் அழுகறனால தமிழ்ச்செல்வியும் சேதுவும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு குழந்தைய தூக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தமிழ்ச்செல்வி ரூம்லயே சேதுவும் இருக்காரு. அப்ப தமிழ்ச்செல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இவரும் குழந்தைங்க பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி படிச்சுட்டு இருக்காங்க. "நீ என்ன இன்னும் தூங்கலையா? இன்னும் எவ்வளோ நேரம் படிப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் 3 மணி வரைக்கும் படிப்பேன்" அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அப்போ வந்துட்டு 3 மணி வரைக்கும் படிப்பியா? அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ தூங்குவ நீ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கப்புறம் தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேது எதுவுமே சொல்லல. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் குழந்தைய பார்த்துட்டு அவரும் தூங்கிர்றாரு. அடுத்த நாள் காலையில ஆயிருது. அப்போ இவங்க வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு, "இன்னும் அவங்களுக்கு டீ குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "இன்னும் உள்ள போய் எழுப்பல. தமிழும் எந்திரிச்சு வரல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ "சேது எங்க எந்திரிச்சு அங்க குடிசைக்கு போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கும்போது, "இல்ல இங்க உள்ள தான் தமிழ் ரூம்ல தான் படுத்திருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "தமிழும் உள்ளேயா இருக்கா?" அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்றாங்க. சரி வா போய் பார்க்கலான்னு உள்ள போய் பார்க்கும்போது, தமிழ்ச்செல்வி சேர்லயே உட்கார்ந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு கட்டில்ல படுத்து குழந்தைகளோட தூங்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இங்க ஐஸ்வர்யா பயந்து அலறிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா, சேது வந்துட்டு அவங்க தான் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட மாரி அவங்களா கனவு கண்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்புறமா சித்ராவும் ஈஸ்வரியும் கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்றாங்க. "நீ ஏன் உளறி காட்டி குடுத்துறாத, பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க. ராஜாங்கம் என்ன சொல்றாருன்னா, "அம்மாவ போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா பேசவும் மாட்றாங்க, வரவும் மாட்றாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே, "ஆமா நம்ம யாருமே போய் கூப்பிடல தானே. ஸோ எல்லாரும் போய் கூப்பிட்டு பார்க்கலாம். கூப்பிட்டா வருவாங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போற நேரம் கரெக்ட்டா தனம் வடை சுட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க "உங்க அம்மாவ கூப்பிடுங்க. சீட்டு காசு கட்டணும்" அப்படின்னு சொல்லும்போது, சரின்ட்டு உள்ள போயிடுறாங்க தனம். ஸோ அந்த இடத்துல ஆள் யாருமே இல்லாதனால வடை கருகுது. அத பார்த்துட்டு சேது வந்துட்டு, "ஐயய்யோ! வடை கருகுதே" அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 டைம் கூப்பிடுறாரு. தனம் வடை கருகுது கருகுதுன்னு. ஆனா யாருமே எந்த பதிலும் சொல்லல. சரின்ட்டு இவரே வந்துட்டு வடைய எடுத்துடுறாரு. கரெக்ட்டா கையில எடுத்துட்டு இருக்காரு. அப்போ எல்லாருமே வந்து இறங்குறாங்க. அதாவது ராஜாங்கம், அவங்க ஃபேமிலில எல்லாருமே. "என்னது இப்படி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான்?" அப்படி சொல்லிட்டு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, "என்ன மாமா இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல இல்ல வடை கருகுதேன்னு சொல்லி தான் எடுத்தேன். அவங்க உள்ள போனாங்க. சரி ஒரு பொருள் வீணாகுதே அப்படின்னு சொல்லி எடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வாங்கப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. "இல்ல அம்மாவ பார்க்கலான்னு வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க ராஜாங்கம். "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்பத்தா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. "அம்மா நீ வரவே மாட்டியாம்மா? ஏம்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அப்பத்தா வந்துட்டு, "நான் எதுக்கு வரணும்? என் பேச்ச யாரு மதிக்கிறாங்க? நான் சொல்றத யார் கேட்கறாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். நீ வாம்மா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடுறாரு. "நான் என்ன சொன்னாலும் கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமா. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீ வாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தமிழ்ச்செல்வி குடும்பத்தோட அங்க இருக்கணும். அந்த 2 பிள்ளைங்களும் தனித்தனியா இருக்க மாட்டேங்குது தானே. 2 பிள்ளைங்களும் இரட்டை பிள்ளைங்கள பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம். 2 குழந்தையும் ஒரே இடத்துல இருக்கட்டும். சேதுவுக்கும் அந்த பொம்பள பிள்ளைய பார்க்கணும்னு தானே ஆசை. அதே மாரி தமிழ்ச்செல்விக்கும் அந்த ஆம்பள பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. இப்படி ஏன் நம்ம வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இப்படி மாத்திக்கணும்? எல்லாம் ஒரே இடத்துல இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆனா தமிழ்ச்செல்வி வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அவள வர வைக்கலாம். முதல் மாதிரி அந்த அவுட் ஹவுஸ்ல கூட இருக்கட்டும். தமிழ்ச்செல்வி, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து இருக்கட்டும். நீ பேசி பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாங்க. "இல்ல நீ அங்க வந்து இரு. குழந்தைகள பிரிக்க வேண்டாம். நம்ம இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். குழந்தைங்க வந்து ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க தானே. அதனால அங்க வந்து இரு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராஜாங்கமே கேட்கும்போது வேற வழி இல்லாம தமிழ்ச்செல்வி, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி அங்க போறாங்க. இத பார்த்து ஏற்கனவே சேது இங்க இருக்காருன்னு டென்ஷன்ல இருக்கிற ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக போறாங்க. பக்கத்திலேயே அவளையும் கூட்டிட்டு வந்து வச்சுட்டா நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற மாரி சேதுகிட்ட இனி பேச போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இதனால பிரச்சனை வரப்போகுது. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தான் இந்த பேசுனாங்க, ஃபோன் பண்ணி பேசின விஷயத்த எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அப்படி கண்டுபிடிச்சிட்டா ஐஸ்வர்யாவோட நிலைமை என்ன? இது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.